Black Shadow நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு இன்னைக்கு மிஸ்டர் டார்க் எபிசோடில் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் நடந்த கொடூரமான சம்பவம் அண்ட் அமானுஷமான கதையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் 1979 ஜப்பான் நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் நடக்குது. இந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவும் ஒரு பையனும் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் இந்த அம்மா வந்து அந்த பையனை வந்து ஒரு கடைக்கு அனுப்பிச்சி விட்றாங்க பொருள் வாங்குறதுக்கு. அந்த பையன் வந்து கடைக்கு போகிற நேரம் பார்த்தீங்கன்னா பொழுது போய் இருட்டுற நேரம், கிட்டத்தட்ட இருட்டுச்சுன்னே சொல்லலாம். அந்த பையன் கடைக்கு போய் பொருள்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிறான். அப்போன்னு பார்த்து ரொம்பவே அந்த தெருவே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே எரியலை. அதனாலே அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறான். இருந்தாலும் அவனுக்கு பின்னாடி யாரோ அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பி பார்த்தா யாருமே இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் தெருமுனையிலேருந்து ஒரு நாய் அவனை பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமாக குலைக்குது. அந்த நாய் ஆனால் அவனுக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட நாய், அவன் டெய்லியும் விளையாடுற நாய் தான். அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ஆக்ரோஷமாக குலைக்குது. அதனாலே அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறான். அவன் பின்னாடி ஆனால் யாரோ தொடர்ந்து வரா மாதிரி நல்லாவே ஃபீல் ஆகுது. பயத்தில் அவன் தலைதறிக்க ஓடி போகிறான். அப்படி ஓடும்போது ஆப்போசிட்டில் வந்த ஒரு பொண்ணு மேலே இடிச்சிடறான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி இருக்காங்க, தலைமுடி நிறையா வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சர்ஜிக்கல் மாஸ்க் ஒன்று போட்டுட்ருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு தம்பி, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வரேன், என்ன ஆச்சு, ஏதாவது பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா, என்னை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால தான் நான் பயந்து ஓடி வரேன் அப்படி சொல்லும்போது, சரி தம்பி வா போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையனை கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல எந்த ஆள் நடமாட்டமும் அங்கே கிடையாது. அங்கே குலைச்சிருந்தனா இன்னும் அதிகமாக குலைக்க ஆரம்பிக்குது. அந்த பையனுக்கு இன்னும் சந்தேகம் ரொம்ப அதிகமாக வருது. ஒருவேளை ஃபாலோ பண்ணது இவங்க தானா அப்படின்ற ஒரு சந்தேகமும் அவனுக்கு அதிகமாகவே வருது. ஒரு இடத்துல வந்து அவங்கள பார்த்து கேட்டேன் நான் டேரெக்டாகவே, அக்கா நீங்கள் தான் என்ன இவ்வளோ நேரம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்களா கேட்டதுக்கு அந்த அக்கா வந்து ஓ தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு விசித்திரமான ஒரு சிரிப்போட அதுக்கு பதில் சொல்கிறாங்க. அந்த பையன் பயத்தில் அலற ஆரம்பிச்சிடறான். அங்கேருந்து ஓட பார்க்குறான். அந்த பொண்ணு அவன் கையை இருக்க பிடிச்சிட்டு அவனை ஓட விடாமல் தடுக்குது. அந்த பையன் அதுக்கு அக்கா விட்டுருங்கக்கா, நான் வீட்டுக்கு போகணும், எங்கள் அம்மா கிட்ட போகணும், என்னை விடுங்கக்கான்னு சொல்லிட்டு அழுகுறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ ஆன்சர் பண்ணி நான் உன்னை விட்டுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன கேள்விக்கா அப்படி கேட்டதுக்கு, நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன், என்னக்கா இந்த கேள்வி என்ன பார்த்து கேட்குறீங்க, என்னை விடுங்கக்கா நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அழுதுகிட்டே இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு அவங்க மாஸ்க் அவுத்துட்டு, இப்போ சொல்லு நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறாங்க. மாஸ்க் அவுத்த பிறகு தான் தெரியுது அந்த பொண்ணுக்கு வாயிலேருந்து காது வரைக்குமே வாய் கிழிஞ்சிருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு வாயிலேருந்து காது வரைக்கும் கிழிஞ்சிருந்ததில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஃபுல் பல்லும் ஜாலைனும் அந்த பையனுக்கு வெளியே இருந்தே தெரிஞ்சிருக்கு. அதனால் அவன் ரொம்பவே பயந்துருக்கிறான். அந்த பயத்தில் இருக்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய கத்திரிக்கோலை எடுத்து அவங்ககிட்ட நீட்டிருக்காங்க. அதை பார்த்து அவன் பயத்தில் ரொம்பவே அலறி இருக்கான். அப்போ அங்கே சுற்றி இருக்க மக்கள் வந்து வெளியே பார்க்குறப்ப அந்த பொண்ணும் அந்த பையனும் அந்த கொஞ்ச நேரத்திலேயே காணாம போயிருக்காங்க. அவங்க அம்மா வந்து என்னடா பையனை கிடைக்க அனுப்பிச்சோமே, இன்னுமே ஆளே காணுமே சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக தேடி பார்த்துருக்காங்க. அவங்க கிடைக்கவே இல்லை. அவங்களுக்கு பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எங்கள் பையனை காணும்னு சொல்லிட்டு. அவங்க போலீஸும் வந்து தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. இப்படியே 1 வாரம் ஆகுது, இன்னுமே அந்த பையன் கிடைக்கவே இல்லை. அந்த பையனோட முடிஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இப்படியே தொடர்ச்சியாக ஒருத்தராக தொலைஞ்சிட்டே வராங்க. அது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆள் தான் காரணம். அது யாருன்னா குச்சிசாக்கி ஒன்னா. இந்த குச்சிசாக்கி ஒன்னாவோட தொடர் கொலையால் அந்த ஜப்பானே வந்து உலுக்கி எடுத்துச்சு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் அங்கே வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகவே நடந்திருக்குன்னு சொல்லலாம். அதிக கொலைகள் நடந்திருக்கே சொல்லலாம். இந்த சம்பவம் அதிக அளவில் நடக்க ஆரம்பிச்சோன்னே அங்கே இருக்க மக்களும் சரி, அங்கே இருக்க அரசாங்கமும் சரி ரொம்பவே அதிகமாக பயப்படுறாங்க. அங்கே இருக்க அரசாங்கம் ஒரு ரூலை கொண்டு வராங்க. என்ன ரூல் பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஸ்கூலுக்கு போகிற பசங்க வந்து அவங்க பேரண்ட்ஸோட பாதுகாப்பில் தான் வரணும், பேரண்ட்ஸோட தான் போகணும், பேரண்ட்ஸோட தான் வரணும். அது மட்டும் இல்லாமல் 6 மணிக்கு மேலே அவங்க விளையாடக்கூடாது. அப்படி இந்த ஏதாவது பசங்க வெளியே போனாலும் 4 பேர் 5 பேர் ஒன்றா தான் போகணும். இப்படியும் இல்லை பேரண்ட்ஸ் வரலன்னா அவங்க டீச்சர் தான் கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் எல்லார் வீட்லையும் போய் ட்ராப் பண்ணிட்டு வரணும் சொல்லிட்டு ரூலே போட்டிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ஆர்வம் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நோக்கி அப்படின்னு ஒரு பொண்ணு, 12 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு எப்படியாவது இந்த குச்சிசாக்கி ஒன்னாவை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்காங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே வேலைக்கு போகும்போது இந்த பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறா, யாரெல்லாம் வரீங்க குச்சிசாக்கியை போய் பார்க்கலாம், எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அங்கே இருந்த எல்லாருமே வேணாம் நான் வரல எனக்கு பயமாக இருக்குது, அது நம்மளை கொன்னுடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப திட்டுவாங்க சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனால் ஒரு 2 பொண்ணு மட்டும் நாங்கள் வரோண்டி வாடி போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி எங்கே தான் இருப்பாங்க அவங்க, எங்கே போனால் பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே ஒரு பார்க் இருக்குது, அந்த பார்க்கான தான் நிறைய பேர் பார்க்குறதா சொல்கிறாங்க. குச்சிசாக்கியை பார்க்கறதுக்காக நிற்கவும் அந்த 2 பொண்ணுங்களும் கரெக்டாக பார்க்குக்கு போயிடுறாங்க. பார்க்குக்கு போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க வரா மாதிரியே தெரியல. அப்போ வந்து கூட வந்த 2 பொண்ணுங்க வந்து இல்லை எங்கள் பேரண்ட்ஸ் வந்துடுவாங்க, டைம் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. அதுக்கப்புறம் நிற்க வந்து அவங்க நம்பிக்கை விடாமல் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க அந்த பார்க்கில். ஸோ ஓரளவுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சிசாக்கி கோவில் கிச்சிசாக்கி கோவில்ன்ற அளவுக்கு மைண்ட் செட் வந்து ஏமாந்து வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறாங்க.
ஸோ அப்போன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப காற்றடிக்குது அந்த பார்க்கில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு 7 அடியில் ஒரு பெண் வந்து நடந்து வராங்க அவங்க கிட்ட. என்னதான் நிக்கோவுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாலும் அவங்க பார்க்குறதுல கிட்ட போக போக அவங்க உயரம் அதிகம் வர வர அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்குள்ள ஒரு பயம். நிறைய கொலை பண்ணியிருக்காங்க, அவங்களை பார்த்தாலே பயம் இருக்கும். கண்டிப்பாக அவங்க கொலை பண்ணுறவங்கள கண்டிப்பாக பயம் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு ஒரு 12 வயசு தான், அவங்களுக்கு எப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதனால கிட்ட போக போக ஆட்டோமேட்டிக்காக ஒரு பயம் வந்துட்டு இல்லை குச்சி சக்கியும் வேணாம் நெச்சி சக்கியும் வேணாம்னு சொல்லிட்டு அலறி ஓடுறாங்க. தலை தெரிக்க ஓட போகும்போது அந்த பார்க்கோட கேட்டு ஆட்டோமேட்டிக்காக மூடுது. எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, இருந்தாலும் திறக்க முடியல. ஆனால் பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வருது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்ட்டு. திரும்பி பார்த்தா குச்சி சாக்கி அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. முன்னாடி இருந்து அதே கேள்வி தான் கேட்குறாங்க, நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிக்கோக்கு வந்து நிறையாவே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியும். அதனால் எதுவுமே வாய் திறக்கவே இல்லை. ஏன்னா நம்ம அழகாக இருக்கோன்னு சொன்னால் அவங்க வந்து மாஸ்க் அவர் ரிமூவ் பண்ணிட்டு கேட்பாங்களாம் மறுபடியும் நான் நல்லா இருக்கேனா அப்படின்ட்டு. அப்பயும் நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்க வாயை கிழிச்சு விட்ருவாங்களாம். அப்படி நல்லா இல்லைன்னு சொன்னால் அவங்கள கொன்றுவாங்களாம். எதுவுமே சொல்லாமல் நின்னாலும் அவங்கள கொன்றுவாங்களாம். அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க வந்து ஒரு மாதிரி திரு முடிச்சுட்ருக்கா. இந்த குச்சி ஷைக்கையும் நிக்கவும் பேசுகிற நேரத்தில் பார்க்கில் யாருமே கிடையாது. ஏன் அந்த பார்க்குக்கு வெளியே இருக்க ரோட்லையுமே யாருமே கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து அந்த பார்க்கு கிட்ட வந்து நிற்கிது. ஸோ அந்த கார்லேருந்து ஒரு கப்புள்ஸ் வந்து இறங்கி கரெக்டாக அந்த நல்ல நிறமன்னு தெரியல அந்த பார்க்குள்ளே வராங்க. குச்சி ஷைக்கி வந்து நிக்கவை ரொம்ப கட்டாயப்படுத்தி வாயை பொறுத்தி மரத்துக்கு பின்னாடி கூட்டு போயிடறாங்க. அந்த பார்க்குள்ளே வந்த கப்புள்ஸ் வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க, அவங்க யாருமே ஆள் நட மட்டுமே இல்லை. சரி நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு முணுமுணுன்னு ஒரு சத்தம் மட்டும் கேட்டு இருக்குது. அது என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா குச்சி சாக்கி வந்து நிக்கோ கிட்ட வந்து கேட்குறாங்க. இன்னுமே ஒரு ஹஸ்கி வயசில் நான் அழகாக இருக்கணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு அவள் ஆன்சரே பண்ணாமல் இருக்கா. அதுக்கு அவள் குச்சி சாக்கி சொல்கிறா, நீ ஆன்சர் பண்ணாலும் உனக்கு கொள்ள தான் போகிறேன்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி இருந்து பெரிய கத்திரிக்கோள் எடுக்கிறா. அதை பார்த்து அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. அந்த பெரிய கத்திரிக்கோளை பார்த்தோன்னா நிக்கோ ரொம்பவே பயந்துட்டாங்க. எப்படியாச்சும் அவங்ககிட்ட தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்க கத்திரிக்கோளை பிடுங்கி அவங்க காலிலேயே குத்திட்டு அறக்க பறக்க அந்த கப்பல்ஸ் கிட்ட ஓடி போய் ரொம்ப நாளாக பரவலாக தேடிட்டு இருக்கேன். அந்த குச்சி ஷக்கி நான் இங்கே தான் இருக்காங்க, நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லவ்வர்ஸுக்கும் ஒன்றுமே சுத்தமாக புரியல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சரி வாங்க பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கரெக்டாக அந்த மரத்துக்கு பின்னாடி பார்க்குறப்ப குச்சி ஷக்கியும் அவங்க காணும். அந்த பொண்ணு எவ்வளோ சொல்லுது, நான் இங்கே தான் பார்த்தேன்னு சொல்லுது. அவங்க நம்ப மாட்றாங்க. இல்லை நான் இங்கே தான் பார்த்தேன், இங்கே தான் என்னை பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லுது. அப்போன்னு பார்த்து தூரத்தில் ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. 3 பேருமே ஓடி போய் பார்க்குறாங்க. அப்போது ஒரு பொண்ணு வந்து வாய் கிழிஞ்சு படுத்துட்ருக்கு. அந்த பொண்ணு சொல்லுது, இதுதான் இந்த பொண்ணு தான் குச்சி சாக்கி, இவ தான் என்னை பிடிச்சி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ஆக்சிடென்ட் ஆயிருந்த அந்த பொண்ணோட தோற்றத்தை பார்த்தோன்னே லவர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க குச்சி ஷக்கி ஒன்றா தான். ஏன்னா இந்த விஷயம் நடக்கிறப்ப இந்த நியூஸில் அங்கே இருக்க மக்கள்கிட்டே பரவப்பட்ட விஷயம் என்னன்னா குச்சி ஷக்கியோட தோற்றம் வந்து வாயிலிருந்து காது வரைக்கும் கிழிஞ்சிருக்கும் அப்படின்னு 7 அடி இருக்கும், நிறைய முடி வச்சிருக்கும். ஸோ அதனால எல்லாருக்குமே இந்த ஜென்ரலாக அந்த விஷயம் ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அது குச்சி ஷாக்கியே இல்லை, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்தாலும் வாய் கிழிஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து அது பொண்ணே இல்லை, அதுக்கு உயிரே இல்லை, அது ஒரு ஆன்மா, அது வந்து இந்த மாதிரிலாம் அடிப்பட்டலாம் சாவாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னே தெரியல. ஆக்சுவலாக குச்சி ஷாக்கி ஒன்றானா யாருன்னு உங்களுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்பன் லெஜெண்ட், அதாவது ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. அவங்க தான் இன்னும் ஆத்மாவான்னு சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த 2007 அப்புறம் 1970 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அவங்களோட ஆத்மா தான் ஒரு பொண்ணு மேலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த குச்சிஷாக்கி ஒன்னான்றவங்களை தெரிஞ்சுக்க நம்ம 400 வருஷத்துக்கு பின்னாடி போனோம். ஜப்பான் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குச்சிஷாக்கின்றவங்க ரொம்ப அழகான ஒரு பெண்மணியாக இருந்திருக்காங்க. ஜப்பான் நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கல்ச்சர் படி ஒரு அழகான பொண்ணுக்கு ஒரு வீரமான பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்றது அவங்களோட கலாச்சாரம். அந்த காலத்தில் வந்து இது ஒரு ரூலாகவே இருந்தால் சொல்கிறாங்க. எப்படின்னா ஒரு அழகான பொண்ணு இருந்தால் ஒரு நல்ல வீரன் தான் கட்டி கொடுப்பாங்க, ஒரு நல்ல வீரனுக்கு வந்து ஒரு அழகான பொண்ணு தான் கட்டி கொடுப்பாங்கன்றது பரவாயில்ல இப்போ வரைக்குமே ஃபாலோ பண்ணுறதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா குச்சிஷாக்கி வந்து ஒரு வீரனுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ண அந்த பையனை பற்றி சொல்லணும்னா என்னதான் வீரத்தில் சிறந்தவனாக இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் அவ்வளோ அழகாக இருக்க மாட்டார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பேரழகினால அவர் மனசில் வந்து எப்பவுமே ஒரு தோன்ற விஷயம் என்னன்னா நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரழகியா அப்படின்ற ஒரு விஷயம் தோண்டிகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் அவங்க லைஃப் ரொம்ப நல்லாவே போயிருந்தது. குச்சிஷாக்கியோ அவங்களுக்கு வந்து ரொம்ப உண்மையாகவே லாயலாகவே வாழ்க்கையை வாழ்ந்துன்னு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு ப்ரைடு என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஏஞ்சோன்னே கண்ணாடி பார்ப்பாலாம். தென் வந்து அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட போய் கேட்பாலாம், நான் எப்படி இருக்கேன் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு நாள் இல்லை, டெய்லியும் கண்டினியூவாக கேட்டே இருப்பாலாம். அவர் அழகாக இருக்க, நீ சூப்பராக இருக்கடா அப்படி சொன்ன பிறகு தான் அதுக்கு வந்து ஒரு மாதிரி பெருமையாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், அவங்க வந்து கிராமத்திலே வந்து இவங்களா பேரழகின்னு தெரிஞ்சாலும் தான் புருஷன் வாயால் வரணும்னு சொல்லி அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லாவே போச்சு. இப்படியே இவங்க வாழ்க்கை கொஞ்ச நாள் போக ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டு அரசாங்கம் வந்து இது மாதிரி இன்னொரு நாட்டு மேலே போர் தொடுக்க போகிறோம், ஸோ அதனால் எங்களுக்கு போர் வீரர்கள் தேவைன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து வீரத்தில் ரொம்ப சிறந்தவராக இருந்ததுனால அந்த போருக்கு வந்து அவர் வந்து கிளம்புறாரு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து போர்ன்ற மாதிரி இப்போ நடக்கிற மாதிரி ஒரு மாதம் ஒரு வாரம் நடக்காது. போனாங்கன்னா அவங்க ரிட்டர்ன் உயிரோடு வருவாங்களான்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷம்லாம் கடந்து போகும். அதனால் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறாங்க, நான் போயிட்டு வரேன்டா, பார்த்து பத்திரமா இருடான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வராங்க. போகும்போதும் இருந்தாலும் அவருக்கு லைட்டாக ஒரு சந்தேகம், என்னடா நம்ம கூட இருந்தோம், நம்ம இப்போ போகிறோம், அவர் அழகாக இருக்கா, அந்த ஊர் மக்கள் அந்த கிராம மக்கள் எல்லாமே நம்ம வீடை சுற்றி தான் பார்த்துட்டு இருக்கானுங்க, ரசிச்சுட்டு இருக்கானுங்க, நம்ம போன வரைக்கும் ஒழுங்காக இருப்பாளான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்குது. இருந்தாலுமே அவர் கடமை கூப்பிடுன்றதுனால அவர் போயிடுறாரு. அங்கே போயிட்டு அவர் நிறையா போர்
போரில் வந்து ஈடுபடுறாரு. அவர் வந்து போகும்போது ஒரு சிப்பாய் தான் இருக்காரு. அப்படியே போக 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 வந்து அப்படியே தளபதி படத்தளபதின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெரிய பதவிலாம் கிடைக்குது அவருக்கு. அவர் அங்கே அந்த ஊர்லேருந்து போய் ஒரு 4-5 வருஷமே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கேயே அந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி குடும்பத்தை அவர் வந்து ஏற்படுத்திக்கிறாரு. அவருக்குன்னு ஒரு ஒய்ஃபு எல்லாருமே ஒரு குழந்தை குட்டினா இருக்காரு. இந்த பக்கம் வர்றதே இல்லை. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் சொந்த ஊருக்கு வந்தோன்னா அவங்க நண்பரை பார்க்குறாரு. அந்த நண்பர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ இந்த ஊர்லேயே வந்து ஒரு பேரழகி இருக்காங்க, ஸோ அவங்க மேலே தான் எல்லாருக்குமே கண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி, அப்படியா அது யார், சார் அதையும் பார்த்துருமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூட்டு போக சொல்கிறாரு. அவரும் வந்து சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறாரு. போக போக பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வருஷம் முன்னாடி கிளம்புன அதே இடத்துக்கு அப்படியே அந்த சாலையில் அப்படியே போயிட்டு பழக்கப்பட்ட ஏரியாலே போயிட்டே இருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இந்த கிளம்புனாரோ அதே வீட்டுக்கு அவர் நண்பர் அவர் கூட்டு போகிறாரு. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவர் மனைவியான குச்சிஷைக்கு இன்னொருத்தரோட தொடர்பில் இருக்கிறது அவருக்கு தெரிய வருது. இதை பார்த்தோன்னே அவர் ரொம்பவே கோபமாயிடுறாரு. அதை பார்த்தோன்னே அவர் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. டென்ஷன் ஆகிட்டு போய் குச்சிஷா கிட்ட போய் கேட்குறாரு, நீ பண்ணுறது கரெக்டாக, ஏன் இப்படி பண்ணுற, உன்னை நம்பி தான் விட்டுட்டு போனேன், இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு குச்சிஷாக்கியும் சொல்கிறாங்க, நீ மட்டும் ஒழுங்கா என்னை விட்டுட்டு போனியே, நீ வந்து அங்கே படத்தளபதி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்படுறேன், உனக்குன்னு ஒரு குடும்பத்தை வந்து நீ உருவாக்கிட்டு சொல்லிட்டு கேள்விப்படுறேன், நான் என்னோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ யோசிக்கவே இல்லையா, என்னை வந்து நீ பார்க்கவே இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொன்னோடனே அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு. அவருக்கு அவன் சுற்றி முற்றி பார்க்குறான், எதுவுமே கத்தி கிடைக்கவே இல்லை. உடனே அங்கேருந்து ஒரு பெரிய கத்திரிக்கோள் எடுத்து அவரோட வாயை வந்து காது வரைக்கும் கிழிச்சிட்டு அவன் பாட்டுன்னு அங்கேருந்து போயிடுறான். இந்த குச்சிஷாக்கி ஒன்னாவோட இத்தனை நாள் பெரிய சொத்தாக நினச்சிருந்தேன் அந்த அழகு அப்பயே பறி போயிடுது. அவங்க அழகு பறி போகிறதுனால ஓரளவுக்கு மேலே அவங்களே வெறுத்துட்டு அவங்கள சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. சூசைட் பண்ணி இறந்ததுக்கு முன்னாடி சில நொடிகள் முன்னாடி வந்து அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, இவ்வளோ பெரிய தப்புக்கு நம்ம மட்டும் காரணம் இல்லை, நம்ம கணவரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க சாகும் போது அந்த விஷயத்தை நினச்சிட்டே செத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆத்மா வந்து அவர் கணவரை வந்து சாவச்சு தான் ரொம்பவே நம்ப. ஆமாம், அவர் கரெக்டாக இருந்திருந்தா அங்கேயே இருந்து தான் அவங்களுக்கு போயிருக்கு தேவையில்ல, அந்த மாதிரி தப்பாக நடந்திருக்கு. அதனாலே அவங்க அழகார பறி போயிடுச்சு பிடிங்கிட்டாங்கன்றதுனால அந்த வெறியிலே வந்து அந்த ஆத்மா வந்து அவரை வந்து கொண்டுட்டதாக சொல்கிறாங்க. இதுதான் வந்து குச்சிஷாக்கி ஒன்னாவோட ஸ்டோரி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆத்மா தான் வந்து நம்ம 1970லையும் அப்புறம் 2007லையும் வந்து ஒரு பொண்ணாக வந்து எல்லாருமே பழி வாங்குறதா, குழந்தைகளை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி இப்போ லவ்வர் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து துரோகம் பண்ணுறவங்க அப்புறம் ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணுறவங்களாம் தேடி தேடி கொள்றதா வந்து பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் வந்து எப்படி இந்த முனி மோகினிலான்னு சொல்லிட்டு இருக்கோ அதேமாரி ஜப்பானில் வந்து இன்னுமே ஒரு மக்கள்கிட்ட போய் குச்சிஷாக்கி ஒன்றா அப்படின்னாங்கன்னா பயந்துருவாங்க. இந்த ஹாலோவின்லாம் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஹாலோவின் அப்புறம் இந்த ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க எல்லாருமே அவங்க வேஷம் போட்டு ஒரு மூவியை கூட வந்திருக்கு, நீங்கள் பார்க்குறது இருந்தால் போய் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு பிராண்டுனே சொல்லலாம், ஒரு பயப்படுறது அவங்க பேர் சொன்னாலே. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பசங்களை வளர்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா குச்சிஷாக்கி வந்து இந்த மாதிரி பண்ணுறா, ஒழுங்கா இரு, ஒழுங்கா இது பண்ணி நம்ம எப்படி பயன்படுத்தி சாப்பாடுலாம் ஊட்டுவோம் அந்த மாதிரி சொல்லி சொல்லி வளர்ப்பாங்களாம். அந்த ஜப்பான ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி போனேன்னா குச்சிஷாக்கி வந்து உங்களை பழி வாங்குவாங்க, அவங்க சாவடிப்பாங்க சொல்லி இப்போ வரைக்கும் ஜப்பானில் ஒரு நம்பகத்தன்மையாக இருக்குது இந்த விஷயம். இதே மாதிரி நிறைய கொலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது அந்த ஊரில். அப்போ வந்து இந்த குச்சிஷாக்கி ஒனாவோட பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, மக்கள்கிட்டே இதை பற்றி அவேர்னஸ் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த குச்சிஷாக்கி ஒனாவோட அட்டாக் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க உங்ககிட்ட வந்து மாஸ்க் போட்டுட்டு நான் அழகாக இருக்கேன்னா கேட்பாங்களாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே மாஸ்கோட தானே இருக்கீங்க, அழகாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த செகண்டே அந்த மாஸ்க்கு கழட்டி கிழிஞ்ச வாயோட நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்பாங்களாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து நீ என்னையே சைட் அடிக்கிற அப்படின்னு சொல்லி கத்திரிக்கோளை எடுத்து வாயை கிழிச்சிருவாங்களாம். அதுவே நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களே கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குச்சிஷாக்கி ஓனா அந்த இதுலேருந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த குச்சிஷாக்கி ஓனா கிட்டேருந்து தப்பிக்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அவங்ககிட்ட ரிட்டர்ன் வந்து நான் அழகாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு 2-3 செகண்ட் வந்து யோசிப்பாங்களாம். அந்த செகண்ட் வந்து நீங்கள் வந்து அவங்கள தாக்கிட்டோ இல்லை அங்கேருந்து ஓடிலன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு லெசன் மாதிரியே எடுப்பாங்களா. இப்போ உதாரணத்துக்குன்னா நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகிறேன்னா நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி போனேன் இந்த ஸ்டோரிலாம் கிட்டயோ நம்மளை வந்து எதாவது அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இதுக்கான ரிசர்ச்லாம் நடக்குமா, யூடியூப்லாம் இருக்குமா, டிவி டெலிவிஷன்லாம் ஓடிட்டு இருக்குமா, இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் எப்படிலாம் நம்ம தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இது வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த காலத்தில் இருக்க குச்சிஷாக்கி தான் இப்போ குச்சிஷாக்கி ஓனா வந்து எல்லாருமே கொள்றதா. இந்த 1976 இருக்கட்டும் 2007 இருக்கட்டும் அவங்க வந்து பழி வாங்குறதான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் பழி வாங்குறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் அவங்க வந்து சீட் பண்ணி கொண்டுட்டாங்கன்றதுனால வந்து எல்லார்கிட்டையுமே சீட் பண்ணுறவங்களாம் தேடி தேடி கொள்றதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பயும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் நல்லா இருக்கேனான்னு சொல்லிட்டு கேட்ட ஒரு பழக்க தோஷத்துலேயே இப்போ இங்கே பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுனால இந்த ஸ்டோரி ஆக்சுவலாக இவங்களும் அதே கேள்வி கேட்குறாங்க. அந்த குச்சிஷாக்கியும் இந்த குச்சிஷாக்கி ஓனாவும் ஒரே கேள்வி கேட்டதுனால தான் அவங்களும் இவங்களும் கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. மேபி இவங்க வந்து அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஆகி இப்போ நம்ம ஜோக்கர்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ணலையா வாயெல்லாம் கேள்வி ஒய் சீரியஸ் அப்படிலாம் சொல்கிறோம், அந்த மாதிரி இவங்க ஒரு சீரியல் கில்லராக கூட இருக்கலாம் ஆத்மா இல்லாமல். மேபி அவங்க இறந்தவங்க கூட அவங்களா கூட இருக்கலாம்.
இன்னொரு விஷயம் இந்த கிச்சிஷக்கி ஓனா கிட்ட என்ன இருக்குன்னா, அவங்கள பார்த்து நீங்கள் பேசினா மட்டும்தான் அவங்க வந்து உங்களை தாக்குவாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் கண்டுக்காமல் போயிட்டீங்க வைங்களேன், உங்களை தொந்தரவே பண்ண மாட்டாங்க. என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை அழகாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பாக விடவே மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஒருவேளை உங்கள் லைஃப்பில் கிச்சிஷக்கி ஓனாவை நீங்கள் பார்த்தீங்க, அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு 7 அடியில் ஒரு அழகான பொண்ணை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்காம போகிறது அது நல்லது. பாசிபிளா சொல்லு. ஒரு நைட்ல இருட்டில் ஒரு பொண்ணு வந்து அழகா வந்து நின்றுட்டு ஹேர்லாம் நிறைய வச்சுட்டு நான் அழகா இருக்கனா அப்படின்னு கேட்டா நம்ம எவ்வளோன்னு கேட்போம். அப்படி அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்குன்னு சும்மா சொல்லலை. ஸோ இந்த ஒரு விஷயத்த நாங்கள் எடுத்துக்கிற இந்த விஷயம் தான், அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும். நீங்க சொல்லுங்க, நீங்க நடு ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, லைட்டே இல்லை, அப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு 7 அடிக்கு வந்து உங்க முன்னாடி நின்று நான் அழகாக இருக்கேனான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் இதோட ஸ்டோரி. இதேமாரி இது ஜப்பானா, இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியா, சைனா, பிரேசில்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மா அந்த அர்பன் லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஸ்டோரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வர வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். ஓகே, இந்த ஜப்பானில் நடந்த கிச்சிஷக்கி ஓனா அவங்களோட கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி என்ன கண்ட்ரியோட என்ன ஆத்மாவோட கதை உங்களுக்கு வேணும்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக நாங்கள் கதை சொல்கிறோம். லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம், உங்களுக்கு ஏதாவது நடந்த ஒரு உண்மையான நிகழ்வுகள் வந்து இன்ஸ்டாகிராமில் வாய்ஸ் நோட்டா இல்லாட்டி மெசேஜ் மூலிமா சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஒரு நபர் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க, ஒரு நபர் மட்டும் சொன்னால் நல்லா இருக்காது, நிறைய பேர் சொல்லுங்கள், நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேசுகிறோம். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் மூலிமா தெரிவிங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களோட வந்து விடைபெறுவது திஸ் இஸ் விக்ரமுகி, சந்தோஷ்.